யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஆண்டவருக்கு பயப்பட்டவதாக ஞானஸ்நானம் பெறும்போது நாம் இந்த வார்த்தைகளை சொல்வது வழக்கம். எல்லாரும் தெரிந்த ஒரு பகுதி தான். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக ஞானஸ்நானத்தின் போது சொல்லக்கூடியதான வார்த்தைகள் நமக்கு தெரிந்த ஒரு பகுதியை இந்த ஒரு பகுதி வாசித்து சொல்ல விரும்புகிறேன். யோவானுக்கு ஆண்டுடைய வார்த்தை, அவன் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தபோது அவனுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், அவனைத்தான் ஆண்டவர் வழி, அதாவது மேசியாவுக்கு வழியை காட்டும்படியாக ஒரு முக்கியமான ஒரு நபராய், வழிகாட்டும் நபராய், பாதியை செவ்வைப்படுத்தும் நபராய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆகவே அவனுக்கு ஒரு சத்தம் கேட்டது, நீ ஞானஸ்நானம் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் வந்து இறங்குகிறாரோ அவர் தான் யார்? பரிசுத்த ஆவி புறா வடிவில் அவனுக்கு ஐடி காணிக்கிறார். நான் பரிசுத்த வந்து இறங்குவது தெரியாது. பரிசுத்த ஆவியான புறா வடிவில் யார் மீது வந்து இறங்குகிறாரோ அவர் தான் யார்? உலக ரட்சகர். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு திட்டமாய் தெரிவிக்கப்பட்டது. ஆகவே தான் அவன் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு வந்தான். நீதிக்குரிய ஒரு ஞானஸ்நானம். அவனுடைய ஞானஸ்நானம் என்னது? நீதி மார்க்கம், வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகள், ஒழுக்க ரீதியான காரியங்கள், தேவனுள்ள உறவுகள், பரிசுத்த வாழ்க்கை, இவைகளுக்கு அவர் கொடுத்த ஞானஸ்நானம். ஆகவே யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து வேதத்தில் பல வகையில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக அவன் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஞானஸ்நானம் அவன் தான் கொடுத்தானா? ஏற்கனவே ஒரு குரூப் இருந்தாங்க, எசீலியர்கள் இருந்தாலும் ஒரு குரூப் இருந்தார்கள். எசீலியர்கள் இருந்தாலும் ஒரு குரூப். மேலே கேட்குதா? மேலே லாஸ்ட் சத்தம் கேட்குதா? ராஜ்குமார் கேட்குதா? கை உயர்த்தவர். எசீலியர் இருந்தாலும் குரூப், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், இப்படிப்பட்ட ஒரு குரூப்பில் எசீலியர் என்றதாலும் ஒரு குரூப் இருந்தது. அவர்கள் தான் ஞானஸ்நானத்தை அவர்களுக்குள் அறிமுகப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த குரூப்பில் சேரணும், ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், மூழ்கி தான் கொடுக்க வேண்டும். அது அவருடைய வழக்கம். அவன்தான் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். அவன் வந்து ஞானஸ்நானத்தை யூதேய தேசம் போது பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அவன் பிரசங்கிக்கும் போது அவனுக்கு ஒரு வார்த்தை, எல்லாரும் பிரசங்கம் பண்ணி ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். ஞானஸ்நானம் ஒவ்வொருத்தரும் கொடுத்துட்டு கொஞ்சம் அப்படி மேலே பார்ப்பான், கொஞ்சம் மேலே என்ன செய்வான்? பார்ப்பான். கர்த்தருக்கு மகிமைப்பட்டவதாக. ஏன் அப்படின்னா, யார் மேலே வந்து என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியில் இறங்குகிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் உற்று நோக்கி ஞானஸ்நானம் கொடுத்துட்டே வந்தான். கர்த்தருக்கு மகிமைப்பட்டவதாக. இந்த நான் வாசித்த வசனங்கள் முன்பில் ஒரு மாதிரி தெரியும், ஆனால் நடந்த உண்மை என்னென்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வருகிற அவர் தனித்துவத்தை பார்க்கிறேன். அவர் பார்த்தா அவனுக்கு வித்தியாசமாக தெரியுது. இவ்வளோ நாள் ஞானஸ்நானம் பெற்றவர்களுடைய வாழ்க்கை, இவருடைய தோற்றம் எல்லாம் வித்தியாசமாக தெரியுது. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அவன் சொல்லுகிறான், எப்பா நான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், தண்ணீர் நான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிற அவர் தண்ணீர் மாத்திரமல்ல, எவ்வளோ கொடுப்பேன், நான் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்வார்? ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு அவன் சொன்னான், அவர் எனக்கு முன் இருந்தவர், முன் பிறந்தவர் அல்ல, முன் இருந்த. ஏன்னா முதல்ல பிறந்த இவன் தான், பிறப்பின் அடிப்படையில் இவன் தான் பெருசு. எனக்கு அவன் முன் இருந்தவர். அவர் முன் இருந்தவர் மாத்திரமல்ல, அவர் என்னிலும், நீங்கள் நினைக்கிறீங்க நான் தான் பெரிய ஆளுன்னு, என்னிலும் அவர் யார்? பெரியவர். அவர் ஞானஸ்நானம் கொடுப்பாருப்பா அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிறார். இயேசு வந்தபோது ஞானஸ்நானம் எடுக்கிறார். பரிசுத்த ஆவி வந்து என்ன செய்கிறார்? இறங்கின உடனே சொல்லுகிறான், இவர் மீது பரிசுத்த ஆவி இறங்கின உடனே அவன் சொல்லுகிறான் உலகத்திற்கு, இவர் தான் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமாம், அறிமுகப்படுத்துகிறார். அதோட ஊழியம் முடிஞ்சது. அதற்குத்தான் ஊழியம் செய்தான். கிறிஸ்துவை இந்த உலகத்திலே வழிகாட்டி அவருக்கு பாதையை செவ்வைப்படுத்தி கொடுப்பதற்குத்தான் அவனுடைய ஊழியம் வந்தது. அதோட அவன் ஊழியம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்டர் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு அவன் சொன்னான், இவர் தான் உலகத்தில் ரட்சகர், உலகத்தில் பாவங்களை சுமந்திருக்க தெய்வ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி சொன்னான். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் வந்த உடனே இந்த பகுதியில் சொல்லப்பட்டதை பற்றி சொல்லணும்னா, ஆண்டவரே உம்ம கையில் தான் எல்லாருமே எடுக்கணும், நீங்கள் செய்யக்கூடாது,
என் கையில் எடுக்கக்கூடாது என்பதான பேசுவது போல இருக்குது. அப்போது ஆண்டவர் சொல்கிறார், இப்போ இடம் கொடு. இப்போ என்ன செய்யுது? இடம் கொடு. ஏன் இடம் கொடுக்கணுமா? இப்படி எல்லா நீதியும் செய்ய வேண்டும். எந்த நீதி? எல்லா நீதியும் செய்ய வேண்டுமா? ஞானஸ்நானம் எடுப்பதன் மூலம் எல்லா நீதியும் நிறைவேறுமா? இல்லை, அது ஒரு நீதியை நிறைவேற்றுவதற்கு ஒரு பகுதி. கர்த்தருக்கு பயம் கொண்டவதான். அப்போ இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் தேவனுடைய பாதையிலே தேவனுடைய நீதியை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆமாம் ஆமாம். ஞானஸ்நானம் ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்காத இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தருணம் வைக்கலாம். கர்த்தருக்கு பயம் கொண்டவதாக தேவ நீதியை கட்டாயம் என்ன செய்யணும்? நிறைவேற்றியே தீர வேண்டும். கர்த்தருக்கு பயன். இது நான் சொல்லுவதல்ல, எனக்கு முன்னோர்கள் சொன்னதல்ல, அல்லது 1ஆம் நூற்றாண்டிலே மக்கள் பிரசங்கியார் சொன்னதல்ல. இயேசு கிறிஸ்து பலம் ஏறும்போது சொன்னதான வார்த்தை, நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். சபைக்கு உட்பட வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு தேவனை அறிந்து வருகிற ஒவ்வொருவரும் சபை சட்டத்தின்படி ஞானஸ்நானம் எடுத்தே ஆக வேண்டும். ஆமாம், அது தேவனுடைய நீதி. கர்த்தருக்கு பயம் கொண்டவதாக. ஆக இது ஒன்றுதான் நீதி என்பதல்ல. இன்றைக்கு இந்த கால்விழா ஆண்டு சொந்தத்திற்குமே தேவ நீதி நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாரு. எவைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். தேவ நீதி சொல்லப்படுவது எவையெல்லாம் இந்த வேதத்தில் நிறைய இருக்கு. ஒரு சிலவற்றை நம்ம நேரம் அனுமதிக்க வரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக தேவ நீதியை நிறைவேற்றுதல். அப்போ நம் தேவ நீதியை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக ஞானஸ்நானம் எடுப்பது மாத்திரம் தேவ நீதி நிறைவேற்றி விட்டோம் வாழ்கிறோம் என்றல்ல, வாழ்க்கையிலே தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். அவன் நீதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதன் தான் அவன் நீதிமான் என்ற எல்லைக்கு என்ன செய்கிறான்? அது வர்றான். பழைய ஏற்பாடு காலத்திலே ஒருவன் நீதிமான் என்று சொன்னால் நியாயப்பிரமாணம் முழுவதும் கை கொண்டு தேவ நீதியை எழுதியிருக்க வேண்டும், அவன் நிறைவேற்றி இருக்க வேண்டும். அவன்தான் நீதிமான். கர்த்தருக்கு பயம் கொண்டவதாக. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். ஞானஸ்நானம் எடுக்கும் போதே நம் தேவ நீதி என்று சொல்லி நீதிமான்லேயே நம்முடைய ஸ்டார்டிங்கே இருக்குது. அவனுடைய ஃபைனல் எண்டே நீதிமான் தான். நம்முடைய ஸ்டார்டிங்கே இதுதான். ஸ்டார்டிங்கே இதுதான், நீதிமான்கள். அப்போ நம்முடைய ஃபைனல் எண்டு எது? அதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க சொல்லிட்டே போங்க அப்படிங்கிறீங்க. சரி, ஃபைனல் எண்டு அவருக்கு ஒப்பான சாயல். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. பழைய ஏற்பாடு காலத்தில் அவருக்கு ஒப்பான சாயலை யாரும் வரல, சொல்லப்படல. புதிய ஏற்பாடு காலத்தில் தான் அவருக்கு ஒப்பான சாயலை அடைவோம் என்று சொல்லப்படுது. ஏனென்றால் ஞானஸ்நானம் வரும்போது அவருக்கு ஒப்பான சாயலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆமாம், பழைய காலத்தில் யாரும் ஞானஸ்நானம் எடுக்கலை. புதிய ஏற்பாட்டை எடுக்கும்போது நாம் தேவ சாயலை அடைகிறோம். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஆகவே தேவ நீதியை நிறைவேற்றுதல். தேவ நீதி என்ன? ஒன்றாய் மனதில் வைத்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். வாசிங்கள் உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே. எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிக்கிறது அம்மா தரிசனி வாசி எல்லாம் வசந்த எடுத்துக்கணும். ஒருவேளை பைபிள் இல்லாவிட்டால் வசந்த பார்க்கணும். எல்லாம் அவங்க சத்தம் வாசிக்கலாம், மனசுக்குள்ள வாசிக்கணும், எல்லாம் வாசிக்கணும். வாசிக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின் படியும். நல்ல கவனிங்க, இந்த எல்லா கட்டளைகளும். அப்போ நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட அன்றைக்கு அவருக்கு கொடுக்க நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா கட்டளைகளையும் செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயாக. நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாய். அப்போ தேவனுடைய வேத வசனங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு, அதை கை கொண்டு நடப்பதற்கு உரிய மனது, விருப்பம், ஒரு ஆசை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுதல். ஆமாம், இதாக இருக்கீங்களா? அப்போ வேத வசனம் நமக்கு என்னெல்லாம் சொல்லும்? எல்லாமே நிறைவேற்ற முடியுமா? சில வேளை வேத வசனம் நமக்கு ஒத்து போகாதுன்னா நாம தான் வேத வசனம் ஒத்து போக மாட்டோம். புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். வேத வசனம் நமக்கு ஒத்து போகாதுன்னா நாம பெரிய ஆளுங்க. வேத வசனத்துக்கு ஒத்து போகாதுன்னு சொல்லுவது, வேத வசனத்துக்கு நாம செல்ல முடியும், எழுத முடியாது, ஒத்து போக முடியாது. அது நம்மளை சுருக்கும், குத்தும், அறுக்கும், அப்படி தோண்டி எடுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம. ஆனால் வேத வசனத்துக்கு ஏற்றபடி நீங்களும் நானும் தான் வளைந்து கொடுக்க வேண்டும், குனிந்து கொடுக்க வேண்டும், நிமிர்ந்து கொடுக்கணும். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாதா? அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம அப்படி சொல்லக்கூடாது தான், ஆனால் அடிக்கடி சொல்லுவேன். பாதரட்சி வாங்க போகிறோம், பாதரட்சிக்காக கால் வைப்போமா, காலுக்காக பாதரட்சியா? நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, பாதரட்சி போடுறோம், கொஞ்சம் டைட் ஆகிட்டு, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, டைட்டாக இருக்குது, சுண்டு வரல வெட்டிடு அப்படிங்கிறோம். சுண்டு வரல என்ன செய்கிறோம்? சுண்டு வரல என்ன செய்யுது?
வெட்டி இருக்கணும். உள்ளே போனதுக்கும் பெருவரை கொஞ்சம் நுழைய மாட்டேங்குது, கத்திரிச்சு விட்டுரு, அப்படி சீவி விட்டுரு அப்படிங்கிறோம். அப்படி சீவி விட்டுருங்க. பாதிப்பு யாருக்கு தான்? வேத வசனம் நிலையான ஒன்று. ஆமாம், நாம் அதுக்கு தக்கன போகணுமே தவிர அது நமக்கு தக்கன நிச்சயாது வராது. கர்த்தருக்கு பயம் கொண்டவர்கள் நாம் இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு நாளைக்கு தூக்கி எறிந்த பாதரட்சியை கொண்டவர்கள். அது நிலைத்திருக்கக்கூடியது. ஆமாம், என்ன வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கை கொள்ள வேண்டும். அதன்படி நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயம் கொண்டவர்தான் நாம் வேத வசனம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தார், நமக்கு மாதிரி அவர் தான். அவர் பிதா என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே செய்தார், நிறைவேற்றினார். வேதவசனம் என்ன சொன்னதோ அதன்படி எல்லாம் அவர் வாழ்க்கையிலே நடந்தது. நடந்ததெல்லாம் என்ன சொல்லணும்னா, அவர் பிறந்தார், வளர்ந்து 12 வயசு தான் தெரியும் நமக்கு. பிறந்தது தெரியும், அடுத்தால் எது தெரியும்? இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம், சும்மா தான் இருப்போம். அப்படியே எழுதிட்டு இருப்போம், எதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்கள் சொல்லிகிட்டே போங்க, நான் கேட்டான்னு கேட்கட்டேன்னு ஒரு 12 மணி 11 மணிக்கெல்லாம் முடிச்சிருவீங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் இப்பவுமே போயிட்டு வரலாம். பதில் சொல்லணும் எனக்கு. ஆமாம், வேதவசனம் முதல்ல இயேசு பிறந்தது தெரியும், அடுத்தால் எப்போ தெரியும்? 12 வயசு தெரியும். அதுக்கப்புறம் எப்போ தெரியும்? 30 வயது. இடைப்பட்ட காலம் 12 வயசாவது விட்டுருக்கேன். 12 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் கிறிஸ்துவின் மறைக்கப்பட்ட வாழ்க்கை. தேவனே அதை மறைத்து வைத்திருக்கிறார். அப்படி சொன்னார், எப்பா இந்த நேரத்தில் நீ வெளிப்பட முடியாது. 2 பகுதி. ஒன்று தேவன் மறைத்து வைத்திருக்கார் என்பது ஒரு பகுதி, இன்னொன்று யூத பாரம்பரியம். 30 வயசுக்கு மேலே சமுதாயத்தில் யாரும் எழுந்து எழுச்ச முடியாது, பேச முடியாது. அப்போ 12 வயசில் அவ பரிசேயர், வேதபார், நியாயசாஸ்திரி, அவங்க இவங்க ஆசிரியர்கள் உட்காந்துருக்காங்க. இவர் கேட்ட கேள்வி, வேதத்தில் கேட்ட கேள்விக்கு அவங்களால நினைச்ச முடியல. தலையை சொன்னா என்ன கேள்வி இருக்காரு அவங்களுக்கு. அவங்க பாஷையை சொன்ன, இந்த பையன் 12 வயசாக அந்த பையன் நம்மளை இந்த பாடுபடுத்தி விட்டான், வேதவசனத்தை போட்டு சுருட்டி எடுத்தாங்க. என்னையா யார் உங்கள் அப்பா அம்மா பேருட்டேன்? அவர் சொல்லிட்டு இருக்காரு, எங்கள் அப்பா அம்மா பேர்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்களால ஒன்றுமே சொல்ல முடியலை. மரியாதை வந்துட்டான், அம்மா உன் பிள்ளையா இது, அப்பா என்ன கேள்வி கேட்குறான் அப்படின்னு சொல்லி அவர் 12 வயசு தெரிஞ்சிருச்சு. அவர் கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அவரே அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் மனசு என்ன நினச்சிப்பாரு? வார்த்தையே அவர் தான். வார்த்தையே யார் தான்? அவர் தான். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபை சக்தி நிறைந்தவரை நமக்குள்ளே என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். அவரே வார்த்தையை வச்சே வார்த்தையை அவர் வெளிப்படுத்தும் போது உங்களால் ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், இந்த பாரம்பரியம் ஒன்று இருக்கிறது, அதுக்கும் இந்த உலகத்தில் அவனை ஏற்படுத்தி வைத்தது ஒன்று இருந்தாலும் கனப்படுத்தி கொடுக்க வேண்டும். மறைவான வாழ்க்கை. 30 வயசு வரைக்கும் அவரை பற்றி என்னென்னே நமக்கு தெரியாது. பல விதமான சரித்திர குறிப்பு, அந்த குறிப்பு, இந்த குறிப்பு சொல்லுவாங்க, எல்லாம் இருக்கட்டும். அவர் தச்சு வேலை பார்த்தார், அது நமக்கு தெரியும். தச்சு அவர் பெற்றோர் தச்சு வேலை செய்கிற மகன் எல்லாம் சொன்னாங்க. அவர் தச்சு வேலை பார்க்குறவர் அந்த வீட்டில் இருந்ததுனால அவர் தச்சு வேலை செய்திருக்கலாம். மூத்த பையன் தச்சு வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றிருக்க வேண்டிய கடமை பொறுப்பு எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியாது, செய்திருப்பார். 30 வயதில் வர்றது காரணம், யூத பாரம்பரியத்தில் 30 வயசுக்கு அப்புறம் தான் சமுதாயத்தை எழுந்து என்ன செய்ய முடியும்? ஓட்டு உரிமை அப்போ தான். அப்படி ஓட்டு உரிமை வச்சுருந்தா தான் ஒழுங்காக இருந்தது. 18 வயசு குடிச்சு தண்ணி குடிக்கவே மூக்கால் குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி ஆட்கிட்ட நம்ம ஓட்டு கொடுத்தோம்னா ஓட்டு உரிமை அவங்க வச்சுருக்காங்க. யூதன் கரெக்டாக வச்சுருக்காங்க. 30 வயசு அப்போ தான் விவரம் தெரியும், சமுதாயத்தை என்னதை பேசணும், எப்படி சொல்லணும் அப்படின்னு. ஆக போய் தான் 30 வயது 3 வருஷம். அப்போ இந்த 3 ஆண்டுகளிலே பிறந்தது கடைசி வரைக்கும் தேவன் எதை சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றினார். அவருக்கு வேத எழுத்துக்கள்லாம் கிடையாது, இல்லை அவரே வேத வசனம். அவருக்கு வேத எழுத்துக்கள் என்று சொன்னால் பிதாவாகி தேவன் அவருக்கு கட்டளையிட்ட ஒவ்வொன்றாய் செய்து முடித்தார் அவர். ஆமாம், அவர் சொல்றாரு, பிதாவின் சித்தம் அல்லது பிதா என்னிடத்தில் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வது தான் எனக்கு என்னது சாப்பாடு, என்னுடைய போஜனமே அதுதான் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கையிலே வேத வசனம் என்று சொல்லும் போது இயேசுவே அந்த வார்த்தை, பிதாவின் வார்த்தைகளை அப்படியே கை கொண்டு நடந்தார் என்று சொன்னார். தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனங்கள், வார்த்தைகள், இதை அப்படியே கேட்டு நடப்பது தேவனுடைய நீதி. ஆமாம், இதில் உங்கள் வசதிக்கோ ஏன் வசதிக்கோ அவங்கவுங்க வசதிக்கோ எடுத்துக்கொள்வது அது தவறான ஒன்று.
உங்கள் வசதிக்கு எடுத்துக்கொள்வதற்கு வேத வசனம் அல்ல, வேத வசன வசதிக்கு உங்களை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். இங்கே தான் இருக்கீங்களா? சரி, இது நமக்கு தெரியும். அடுத்த போல சொல்லப்பட்ட கர்த்தருக்கு பயப்படாத வாசிகள் 24ஆம் அதிகாரம், அதே பாகம் 24:13. அவன் தன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி பொழுது போகும்போது திரும்ப அடகை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாய் இருக்கும். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவர் இங்கே ஒரு பகுதி சொல்லுகிறார். 23ஆம் அதிகாரத்துக்கு 13ஆம் வசனத்தில் சொல்லும் போது இல்லை 24:13 சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஒரு தரித்திரன், ஒரு மனுஷன் தரித்திரனாக இருக்கிறான், அது ஏழை மனிதனாக இருக்கிறான். அவன் என்ன செய்யறானா, அடமானம் வைப்பதற்கு ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்குறான். அடமானம் வாங்கியாச்சு. வாங்கல ஒன்று அவன் வஸ்திரத்தை போட்டு படுத்துக்கொண்டு நீ ஆசீர்வதிக்கும்படி பொழுது போது திரும்ப அந்த அடகை அவனுக்கு என்ன செய்யணுமா, கொடுத்து விட. இப்போ அடமானம் வாங்கிட்டோம், வாங்கல அவன் அவனுடைய கஷ்ட நஷ்ட நேரத்தில் அடமானம் வாங்கிட்டான், அவன் கஷ்டத்தை கொண்டு கொடுத்துட்டான். ஆனால் இரவு அவன் படுக்கும் போது அதை என்ன செய்யணுமா, அவனை அவன் இரவு போவதுக்கு கொடுத்துடணும் அப்படிங்காது நியாயப்பிரமான சட்டம். என்ன சொல்ல, உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுனேன், நம்ம நாடுகளில் வந்து எதெல்லாமோ அடமானம் வைப்பாங்க. சின்ன பிள்ளைகள் பார்த்துருக்கேன், சில இந்த தூக்கு சட்டியில் சில்லர் அதை கொண்டு போய் கொடுத்து 5 ரூபா வாங்கிட்டு வந்துடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வச்சு 5 ரூபா வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது 10 ரூபா தூக்கு சட்டியாக இருக்கும், 5 ரூபா வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பு வாங்கலன்னு அது அவ்வளோதான், முங்கி போகும், 5 ரூபா போயிடும். இன்னொரு பகுதியில் சின்ன வயசில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிலையெல்லாம் விற்றுட்டாங்க. சின்ன வயசில் கேள்விப்படும் போது எங்கள் வீட்டில் நான் இருக்கும்போது எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் வந்து தேவகோட்டையில் கல்யாணம் பண்ணிட்டு, தேவகோட்டை தான். அவன் பெரிய வீடு, பெரிய செட்டியார் வீடு தான், பெரிய வீடு. அந்த நிலையே பெரிய நிலை. ஒரு கஷ்டத்தில் எங்கள் அக்கா ஹஸ்பண்டுங்க அந்த நிலையை விற்றுட்டார். நான் சின்ன வயசில் வீட்டில் இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க, அவர் நிலையை கூட விற்றுட்டார் அப்படின்னு. நான் நம்ம வீட்டு நிலையை பார்த்தேன், இது எப்படி விற்பாங்க? நம்ம வீட்டு நிலையை பார்த்தோன்னே எவ்வளோ பெறும் போனால் ஒரு 100 ரூபா, அன்னைக்கு விலைக்கு 50 ரூபா பெறும், நிலை 150 ரூபா பெறும். இதை விற்றுட்டான்னு சொல்கிறேன்னா அவ்வளோ கஷ்டமா? ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நிலை எப்படி இருக்கும்னு அந்த நிலைமையே தெரிஞ்சது. அந்த நிலை எப்படி இருக்குன்னு இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம ஒரு சர்ச்சில் நம்ம சர்ச்சில் ஒரு செட்டியார் இருந்தார், நான் தான் ஞானசாரம் கொடுத்தேன். நான் அவர் வீடு ஜெபம் பண்ண கூப்பிட்டேன். போனேன், நிலையை அவன் வீட்டு நிலையை கண்ட, அவன் வீடு 1 ஏக்கரில் வீடு. எவ்வளவு? 1 ஏக்கரில் வீடு. நிலம் வச்சுருக்கு, 3 அடி ஆகும், 3 அடி வச்சுருக்கு, டிசைன் பண்ணியிருக்கு. நான் இங்கே நிலம் நிலம் அங்கே இருக்கு, டிசைன் பண்ணியிருக்கு, வேலைலாம் டிசைன். அவர் சொன்னார், இந்த நிலையை கொடுத்தா அப்போது ஒரு 30 வருஷத்துக்கு அப்போவுமே 15 லட்சம் ரூபா அந்த நிலையை மட்டும். நிலை மட்டும் எவ்வளவு? அப்போ தான் நினச்சேன், நம்ம அர்த்தம் வித்தாரு சரியாக தான் இருக்குமோ அப்படி யோசனை பண்ணேன். அப்போ கஷ்டத்தில் ஒருத்தர் எதையும் கொண்டு என்ன செய்வான், வைப்பான், விற்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுறது என்னன்னா, நீ திரும்ப கொடுக்க இல்லைங்கிறது. அவனுடைய மனது சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டு இவனை கொண்டு கொடுத்துட்டோமே, திரும்ப கொடுப்பானா மாட்டானா, இவன் நம்மகிட்ட இருந்து திருடிடுவானா, நம்முடைய பொருள் அவ்வளோ போயிடுமா இல்லை, ஒரு பயம் கலந்த இரவு அவன் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஆமாம், நம்மை குறித்த ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும். இன்னொரு விதத்தை சொன்னால் ஆண்டு சொல்கிறது, தேவ நீதி என்பது நல்ல மனுஷத்தன்மை இருக்கணும். ஆமாம், இதெல்லாம் இருக்கீங்களா? அது இன்னும் கொஞ்சம் விவரமாக சொன்னால், தேவ நீதி என்பது இரக்கம் பாராட்டுதல் கட்டாயம் இருக்க வேண்டும். ஆமாம், தேவன் நம் மீது இரக்கம் பாராட்டுவது போல நாம் மற்றொரு மீது இரக்கம் பாராட்டக்கூடிய தன்மை கட்டாயம் இருக்கணும். இரக்கம் பாராட்டுதல் தேவனுடைய நீதி. ஆமாம், நியாய தீர்ப்பில் இரக்கம் என்ன செய்யுமா, அப்படி காலை தூக்கி விடுங்க. நீங்கள் இரக்கம் செய்தால் தேவன் நியாய தீர்ப்பில் கூட உங்கள் மீது இரக்கம் பாராட்டுவார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவர் இரக்கம் பாராட்டுதல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த இரக்கம் பாராட்டுதலை குறித்து அல்ல மீகா சொல்கிறார். மீகா 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் விதமாக சொல்லப்படுகிறது. மனுஷனே வாசிங்க,
மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு உங்களுக்கு அறிவித்திருக்கிறார். நன்மை செய்யறது என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்யிருக்காரு? அறிவித்திருக்கிறாரு. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து இரக்கத்தை அவர் சொன்னார், நன்மை செய்வது என்னது என்பது தேவன் அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை என்ன செய்யணுமா? சிநேகித்து கர்த்தருக்கு பயமுள்ளதுதான். தேவன் சிநேகிக்கிற ஒன்று எதுதான்? இரக்கம். தேவன் சிநேகிக்கிறது என்று சொல்லப்படுவது மனுஷனை மாத்திரம் அல்ல, நல்ல தன்மைகளை அவன் சிநேகிக்கிறான். ஆண்டவர் பரிசுத்தத்தை சிநேகம் என்று சொல்லியிருக்கார். பரிசுத்தம் அவருடைய சிநேகம், இரக்கம் அவருடைய சிநேகம். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. ஆண்டு சொல்றாரு, எப்ப நான் நேசிப்பது போல இரக்கத்தை நீ என்ன செய்யணும்? சிநேகிக்க வேண்டும். அந்த இரக்கம் ஒரு வாழ்க்கையில கட்டாயம் இருக்க வேண்டும். சில நபர்கள் இரக்கமற்ற ஒரு வாசல் நாங்கள். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. கொடூரமான வாழ்க்கை, கொடூரமான மனநிலைமை, கொடூரமான பேச்சுக்கள், இதெல்லாம் ஆண்டு சொல்றாரு, இதெல்லாம் எதுக்கு? இரக்கம் பாராட்டில் இரக்கம் கிடைக்கும். ஆமாம். அப்போ தேவ நீதியை நாம் நிறைவேற்றுகிறோம் சொன்னால் இரக்கம் நமக்கு வேண்டும். ஒருத்தன் கேட்டான் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இரக்கம் பாராட்டணும், எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்குறான். அதை வேறு மாதிரி கேட்குறான். எனக்கு பிறன் யார், எனக்கு அடுத்தவன் சொல்கிறது யார் அப்படின்னு சொன்ன உடனே அதை எப்படி கேட்டிருக்கேன்னா, இரக்கம் என்பது யாருக்கு செய்யணும் அப்படிங்கிறத அவன் நினைச்சிருக்கணும் கேட்கணும். பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவது என்பது பெற்றதுனாலே, சகோதரருக்கு இரக்கம் பாராட்டுவது கூட பிறந்ததுனால, பெற்றோருக்கு இரக்கம் பாராட்டுவது என்பது பெற்றதுனாலே, பிள்ளைக்கு பாராட்டுவது நாம் பெற்றதுனாலே, பெற்றோருக்கு பாராட்டுவது நம்மை பெற்றதுனாலே, நம்முடைய உறவுகளுக்கு பாராட்டுவது நம்முடைய கூட பிறந்ததுனாலே, சொந்தம் என்பதனாலே, தெரிந்தவர் என்பதனாலே. ஆனால் ஒன்றுமே தெரியாத ஒருத்தருக்கு இரக்கம் பாராட்டுவது தான் அற்புதமான ஒன்று. ஆமாம். தேவ நீதி அங்கே தான் வெளிப்படும். அதுதான் எழுபது இரக்கம் பாராட்டுவது. நான் யாருக்கு இரக்கம் பாராட்டுங்க? என் சொந்தக்காரங்க, எங்கள் உறவுகள், அவங்க எல்லாம் பாராட்டுறது எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்வது. உனக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன்ட்டு ஆண்டவர் சொன்னேன். ஒருவன் குற்றுயிராய் கிடக்கிறான். எருசலேம் எரியாவுக்கு போனான், குற்றுயிராய் கிடக்கிறான். கிடக்கிற அவனை ஆசாரியன் வந்தான். உறவு முறைகள், ஆசாரியன் யாரு? உறவு முறைகள். பார்த்து பேசாமல் போயிட்டான். உறவு கூட இரக்கம் பாராட்டலை. அவன் யாருன்னா சொந்த ஜனம், யூத ஜனம். அந்த யூத ஜனத்தில் இருக்கக்கூடியவன் தான், யூத ஜனத்தின் மூலம் ஆசீர்வாதம் பெறக்கூடியவன் தான் லேவியன், இந்த ஆசாரியன். அவர்கள் மூலம் தான் பலனை பெற்றுக்கொள்கிறான். பெற்றுக்கொண்ட அவனு இரக்கம் பாராட்டல போயிட்டான். லேவியன் வந்தான். அவனும் என்ன செய்யலை, சரிப்பா என்னால் ஒன்றும் செய்ய முடியல, தூக்கி வச்சு உனக்கு என்ன வேணும் ஏது வேணும் யாராவது வராங்களா பார்த்துட்டு, ஒன்றுமே செய்யலை. அவனை பார்த்துட்டு அவன் போயிட்டான். சமாரியன் வருகிறான். அவன் இறங்கினான், அவனுக்கு காய் கட்டினான், திராட்சரசமாக இருக்கான், பத்திரமான ஒரு இடத்த கொண்டு சேர்த்தான். மறுபடியும் வருவேன்னு சொல்லி அவனை சொல்லிட்டு போயிட்டான். யார் அப்படின்னு கேட்டார். அது ஆண்டை கேட்கும்போது சொன்னார், பிறன் யார் என்பதை இரக்கம் பாராட்டினவன் யார் அப்படின்னு கேட்டான். சமாரியன் தான். நீயும் போய் அது மாதிரி செய், நீயும் போய் என்ன செய். அப்போ யார் என்று தெரியாமலே இருக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அவன் வாழ்க்கையில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டமான சூழலில் வருகிறது என்று சொன்னால் மனித நேயம் என்றதான் ஒன்று இருக்கிறது. இரக்கம் என்பது ஒன்று. நாம் தெரிந்தோ தெரியாமலோ எந்த லெவலாக இருந்தாலும் அவன் மீது இரக்கம் பாராட்டுவது தேவனுடைய நீதி. ஆமாம். நம்முடைய வாழ்க்கையில் தேவ நீதியை நிறைவேற்றுகிறவர்கள் சொன்னால் இரக்கம் உள்ள மனது நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் இருக்க வேண்டும். இரக்கம் உள்ளவருக்கு கட்டாயம் தேவன் இறங்குவார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமாம். இதுதான் இருக்குங்களா? கர்த்தருக்கு பயப்படுறவங்க தேவனுடைய நீதி நாம் நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு சொன்னால் இருக்காங்கிறது நம்ம ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம சரிப்படுத்திக்கணும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இல்லை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வாசிகள் தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கப்படுகிறது. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு. கவனிங்க, எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆகியால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து. நல்ல கவனிங்க, நீதியை செய்து உமது பாவங்களையும். இல்லைம்மா, என்ன செய்யணுமா? நீதியை ஐயா, உங்களுடைய வாழ்க்கையில நீதி செய்ய வேண்டும். அது என்ன அப்படின்னு சொல்லும் போது சொல்றான், உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இங்க பெரிய ஒரு அட்டவணை கொடுக்குறான், ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் சொல்லுகிறான், எப்பா உடைய வாழ்க்கை தேவ நீதியை நீ செய்யப்பா, நான் உனக்கு சொல்றேன், ஆலோசனை சொல்றேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, நேபுகாத்நேச்சர் ஒரு சொப்பனை கண்டான். ஏற்கனவே ஒரு சொப்பனை கண்டான், அவன் மறந்துட்டான். இப்போ சொப்பனை கண்டான், மறக்கலை.
அவன் கண் முன்னால் நிற்கிறது. தானியேல் தான் கூப்பிட்டான். எப்போ நான் பார்த்த சொப்பனம் மறந்த போதே நீ சொல்லிட்டேன், இப்போ சொல்கிற சொப்பனத்துக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது பிரமாண்டமான மரம், பயங்கரமான மரம். அந்த மரத்தில் எல்லா பறவைகளும் வந்து கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்றோம். தூதன் ஒருவன் வாழ்ந்து இறங்கி வந்தான். போடுறான், வெட்டி போடுறான், கோடாரி போட்டு வெட்டி தள்ளிடு அப்படின்ட்டான். அது தூரோடு என்ன செய்யுது, வெட்டப்பட்டது. பயந்துட்டேன், முடிச்சிட்டேன் அப்படின்னா. அப்போது கொஞ்சம் நிமிஷம் அப்படி தானியேல் திகைத்து விட்டு சொல்கிறான், சொல்லாமான்னு கேட்டு சொல்லுன்னு சொன்ன சொல்கிறான், நான் சொல்கிற ஆலோசனை கேட்டு செய்தேன்னா வாழ்நாள் நீடித்திருக்கும், இல்லைன்னா உமக்கு பிரச்சனை தான். என்ன அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறான், உமக்கு ஆண்டவர் சர்வமும் கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்காரா? சகல ஆசீர்வாதங்கள், எல்லா தேசங்களும் உங்களை கீழ்ப்படுத்தியிருக்கிறார். உங்களுடைய ராஜ்யம் தான் அந்த உலகத்தில் பொற்கால ஆட்சி, மகிமையான ஒரு ராஜ்யம். இவ்வளவு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்ட நீர் உண்மை தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணுமா? தாழ்த்த வேண்டும். தேவனுக்கும் என்ன செய்ய வேண்டும்? தேவன் தான் உண்மை இந்த எல்லைக்கு உயர்த்தியிருக்கிறாரே தவிர நீராய் உயர்ந்தவர் அல்ல. தேவ கோபம் மற்ற தேசத்தின் மீது இருந்தது. யூதேய தேசம் சரிபட்டு போவதற்கு ஆண்டவர் சொன்ன காரணம் அவருடைய அக்கிரமங்களும் அவருடைய பாவங்களும் தான் சிறையிருப்புக்கு கொண்டு போனதே தவிர வேறு ஒன்று அவர்களை கொண்டு போவதற்கு வழி கிடையாது. ஆமாம். ஆனாலும் எல்லா தேசத்தின் மீது தெய்வ கோபம் இருந்தது. உன் கையில் கத்தை கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் பறவைகளை போல எல்லாம் உன் கொலையின் கீழ் இருக்கிறாங்க. கவனமாக இருக்கு. என்னைக்கு நீ இது தேவன் அல்ல நானே என்று சொல்லுகிறாயோ அன்னைக்கு ஒரு சாப்பிட க்ளோஸ் அப்படின்ட்டான். கவனமாக தான் இருந்தான். கொஞ்சம் வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் நல்லா தான் இருந்தான். பிறகு மறந்துடும்ல. அவன் கட்டின அந்த பாபிலோன் நகரத்தினுடைய கோட்டை சுவர் மேலே நிற்கிறான், சோலை பார்க்குறான். கட்டடம் சும்மா சாதாரணமாக அவன் கட்டலை. அந்த தேசத்துடைய அமைப்பு அவ்வளோ அமைப்பு. எந்த எல்லைக்கு போனாலும் அந்த தேசத்துடைய அமைப்பு, எந்த சந்திர திரும்பி எந்த பக்கம் திரும்பி வந்தாலும் சிக்ராத் அந்த கோயிலில் வந்து நிப்பாட்டி சென்டரில் இருக்கும். சுற்றி தேசம், யூப்ரட்டி டைரிஸ் ஓடுது, செழிப்பு, தொங்கு தோட்டம், பிரம்மாண்டமான கட்டடங்கள், கோட்டையில் ரதங்கள் ஓடும். அவ்வளோ நம்ம சுவர் கட்டுறது 3/4 சுவருக்கு எந்த பாடுபடும். அவன் கட்டுறதுலாம் ரதம் என்ன செய்யும், பஸ் போகிற மாதிரி ரதம் போகும். அவ்வளோ பெரிய கோட்டையெல்லாம் கட்டி பிரம்மாண்டமான கட்டியிருக்கான். கட்டிட்டு மேலே கொஞ்சம் வசந்தம் மறந்துட்டான். நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா. கட்டினது தேவன். ஆனால் இவன் சொல்லலாம், நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவான்னா அடுத்து அடி விழுந்து கீழே விழுந்துட்டான். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அப்போ ஆண்டவர் சொல்ல விரும்பல என்னன்னா, தேவனுக்கு முன்பாக தேவனுடைய நீதி என்று சொன்னால் தாழ்மையின் அளவு. எந்த உயர்வு, எந்த மேன்மை, எந்த அந்தஸ்து, எந்த காரியம் ஒரு கொடுத்தாலும் தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்மையிலோட இருக்க வேண்டும். ஆமாம். அவன் பெருமைப்பட்டான்னா அதுக்கு காரணம் இருக்கு. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. நம்ம ஆட்களே வச்சுக்கோங்க, இல்லையா ஒரு பதவி, நல்ல அந்தஸ்து, பணம், நல்ல கோடிக்கணக்கில் இருக்குது, நல்ல பதவி இருக்குது, நல்லா இருக்குது. அவன் வரும்போதே அவனை ட்ரெஸ் அதெல்லாம் வரும்போது அவன் பொருள் ஒன்று கீழே விழுந்துச்சு. பொருள் நினச்சிட்டு கீழே விழுந்துச்சு. 10 பேர் நிற்கிறான், பொருள் கீழே விழுந்துச்சு. இவன் பொருள் விழுந்தது யார் எடுக்கணும்? அவன் தான் எடுக்கணும். அவன் எடுக்க மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான். எடுக்கிறதுக்கு ஒருத்தன் அப்படி பார்ப்பான். அவன் வந்து என்ன செய்வான்? ஏன் அப்படின்னா, குனிஞ்சு எடுப்பதுக்கு இவனுக்கு என்னது? இவனுடைய மனநிலை குனிஞ்சு எடுப்பதுக்கு என்னது? ஒரு ஒரு மனநிலை கீழே இறங்கினது போல இருக்கு. ஆகவே தான் எல்லாரும் முன்னாலேயும் அதை காமிக்கிறதுக்கு இவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கிறவனையே குனிய மாட்டான்னு சொன்னான். பல தேசங்களை கொள்ளையாடி பல தேசங்கள் பொருளை எல்லாம் பொருள் அந்த தேசமே பொற்கால ஆட்சி, எல்லாமே பொண்ணாக இருக்குது. அப்படிப்பட்டவன் குனிவானா? ஆனாலும் கர்த்தர் குனிய வச்சார். ஆமாம். தேவ நீதி என்று சொல்லி வரும்போது எவரும் ஆண்டவர் பார்ப்பதில்லை. அப்புறம் நம்முடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தாழ்மையின் அனுபவம் இல்லாவிட்டால் தேவ நீதி இல்லைன்னு அர்த்தம். ஆமாம். அதுக்கு தான் இயேசுவை சொல்லும் போது அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி தேவனுக்கு சமமாக இருக்கக்கூடிய மகிமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அதிகாரம் சகலமை இவர்கிட்ட இருக்கிறது. இவராலே சகலம் உருவாக்கப்பட்டது இவருக்காக, இவரை கொண்டு உருவாக்கப்பட்டது. அவ்வளோ வல்லமையில் ஆண்டவர் இயேசு அப்போ தம்மை தாமே பிதாவின் வெறுமையாக்கினார். அடிமையின் ரூபம் எடுத்தார். மனுஷ சாயல், அடிமை ரூபம் எடுத்தார்னு சொல்லப்பட்டதான் மனுஷ சாயல் ஆனார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷ சாயல் ஆனார். தாழ்மையின் அனுபவம் அவர் வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு நிறைய சொல்லியிருக்கோம்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நீ தேவ நீதி நிறைவேற்றினார் என்று சொன்னான். அவர் தாழ்மையின் உச்சக்கட்டத்தை இந்த உலகத்திலே அனுபவித்து காண்பித்தார். அவ்வளவு உன்னத நிலையில் இருந்தவரும் தாழ்மையின் அனுபவத்தை காண்பித்தார். தாழ்மை என்பது தேவ நீதியை நிறைவேற்றக்கூடிய நல்ல தன்மை. ஆமா ஆமா. ஒரு சின்ன கதை சொல்லணும். ஒரு சர்ச்சு, நம்ம சர்ச்சு இல்லை, ஒரு சர்ச்சு, நல்ல பிரம்மாண்டமான மாவட்ட மாளிகை, கமிட்டியெல்லாம் இருக்குது, நல்ல பண வசதிகள் உள்ள ஆசனங்கள், விலையேறப்பட்ட வாசனங்கள், பண வசதி உள்ள இடம். நல்லா அங்கே லேடிஸ் தனியாக மீட்டிங் நடக்கும், ஜென்ட்ஸ் தனியாக மீட்டிங் நடக்கும். ஆனால் அதில் லேடி ஒன்று, அவங்க தான் பெண்கள் குல தலைவி, அவங்க தான் மீட்டிங் நடத்துவாங்க. உங்களை யாரும் சொல்ல நீங்கள் அழைக்கிறாங்க, அவங்க தான். அது வரும்போது காரில் இறங்கின உடனே 2 மூப்பருக்கு போய் வாங்கம்மா தோற்றுருமா வாங்க அப்படி உள்ளே வர வச்சு சேரில் உட்காருவேன். பொதுவாக இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்தவுடனே முதல்ல என்ன செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லைண்ணே, பாவம் நீங்கள் செய்கிறது தானே. சரி, அப்படி உட்காந்த உடனே ஹேண்ட்பேக் திறப்பாங்க. உள்ள சின்ன கண்ணாடி இருக்கும், பார்த்துருக்கீங்க? கண்ணாடி எடுத்து அது வந்து அது பழக்கம். நீங்கள் இல்லாட்டாலும் நீங்கள் யாரையா பாருங்களேன், பாவம் நீங்கள் இல்லாதனால உங்களுக்கு புதுசாக தெரியுது, இருக்கட்டும். அப்படி பார்த்து அந்த அம்மா வந்து எல்லாம் அந்த அம்மா லேடிஸ் மீட்டிங் நடக்கும், வந்துடுங்க எல்லாரும் ஒன்று எல்லோரும் வந்துடுவாங்க. கட்டன் ரேட்டாக சொல்லும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி எல்லாம் கத்தி முடிச்சுட்டு போகிற விட்டு ஏறி போயிடும். அங்கே ஊழியம் முடிஞ்சது. சர்ச்சில் ஒரு அம்மா இருக்கும், அது இருந்துச்சு பாவம். சர்ச்செல்லாம் போனதுக்கப்புறம் பெருக்கிட்டு குப்பையெல்லாம் அள்ளி போட்டு நல்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு வரும்போதும் நல்ல பெருக்கி எடுத்து தண்ணி வச்சு எல்லாம் வச்சு இல்லாமல் வரும்போது தள்ளிப்போ வாசல் வர நின்றுருக்கு. அது வரும்போது இது தள்ளிப்போ அப்படின்ட்டு தான் வருவார் இந்த அம்மா. சரி, இந்த அம்மாக்கு பெரிய ஆள் அப்படி தான் போகும் அப்படின்ட்டு விசாரிங்க கொண்டாங்க. இந்த அம்மா பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது, ரிச்சாங்க அந்த அம்மா. அது ரொம்ப சந்தோஷம். நம்ம எங்கே போகிறோம்? பரலோகத்துக்கு. தூதர் கூட்டு போனான். கூட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு வீடை காமிச்சான். காமிச்சு, இந்த வீடு நல்லா இருக்கேன். நல்ல இந்த வீடு நல்லா இல்லையா? இங்கே எனக்கு இது இல்லையா? ஆமாம், அதை விட பிரம்மாண்டமாக இன்னொரு வீடு, அப்பா சூப்பராக இருக்குது, பயங்கரமாக ஜொலிக்குது, இன்னும் கூட்டிகிட்டு போகிறான் கிராஸ் பண்ணி. ஓ, இதை விட நல்ல வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறார் போல. அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போகுது, ஐயோ அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது. அப்புறம் ஒரு 5-6 வீடு தாண்ட உடனே அந்த பெருக்கிற அம்மாலாம் அங்கே நின்றுது. நீ அங்கே நிற்கணுன்னே அந்த பயபக்தியா, ஆண்டவர் எனக்கு இந்த வீட்டை கொடுத்துருக்காருன்னு. உனக்கு கொடுத்துருக்காரா? சே, பெருக்கிறவளுக்கு இவ்வளோ கொடுத்தா எனக்கு இவ்வளோ கொடுத்துருப்பாரு. அப்படி போயிட்டே இருந்தது. ஏரியா மாறிடுச்சு. இல்லை தூதனே, இங்கே வேறு ஏரியா, ஒருவேளை வேறு எங்கே கட்டியிருக்கிறோம், வாமா நீ அப்படி கூட்டிட்டு குடிசை விட காமிச்சு தான் உனக்கு. என்னையா சர்ச்சில் பெருக்கி தூத்து போட்டு எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்குது, அந்த வந்தவங்களை வாங்கன்னு சொல்லுது, தண்ணி கொடுக்குது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்து அவளுக்கே அவ்வளோ பெரிய வீடு கொடுத்துன்னா, நான் நடத்துகிற மீட்டிங் என்ன, நான் யார் நிறுத்து, நடத்துகிற மீட்டிங் காமிக்கிட்டோமா உனக்கு? அப்படி காமிச்சார். அந்த அம்மா வரும்போது 2 பேர் வாங்க வாங்க. சரி, உனக்கு எதுக்கு இதெல்லாம்? சர்ச்சுக்கு போனால் ஒழுங்காக போய் உட்கார வேண்டியதானே. வாங்க வாங்க. வந்தவனை துடைக்கிறதுக்கு 4 பேர். அந்த அம்மா சீட்டு உட்காரதுக்கு நினச்சது 4 பேர். வந்தவொடனே பேக்கை திறந்தியா, பார்த்தியா நீ வந்தியா உட்காந்தியா கண்ணை ஊனியா ஜோ பண்ணியா, இதையா பார்த்தா நீ கண்ணை திறந்து எதான் பார்த்துட்டு இருக்கேன்? கண்ணாடியெல்லாம் பார்த்துருக்கேன். சரி, மீட்டிங் சொன்னார், பாஸ்டர் சொன்னார், மீட்டிங் போய் என்ன நடத்துனேன்? எல்லாருக்கும் கட்டலை, நீ அதை செய் இதை செய். நீ செய்தியா ஏதாவது ஒன்றுமே செய்யலை. இதெல்லாம் ஒன்றுமே பண்ணாமல் இதெல்லாம் பண்ணிவிட்டு உனக்கு வந்து மாளிகை வேற கேட்குறாங்க. இது கொடுத்ததே சந்தோஷப்பட்டு உள்ளே இருக்கு, இல்லைன்னா இதை விட இன்னொரு இடம் இருக்குது வேணுமா, அதையும் தானே. ஐயோ அப்படின்னு முடிச்சிச்சு. அப்பா சொப்பனமாக போயிட்டப்பா கத்தாவே. மறுநாள் அந்த அம்மா காரில் வந்து இறங்குறேன், பஸ்ஸில் இறங்கி வீட்டுக்கு சர்ச்சைக்கு நான் வந்துட்டேன். எப்போ போல இந்த அம்மா பெருக்கிற அம்மா, அந்த அம்மா தோத்துறம்மா, அதுக்கு முன்னாடி இது தோத்துற போட்டு நம்ம தலையை வச்சு ஒரு நாளும் போடாத, ஒரு நாள் தோத்திரம் போடாத. சரி, என்னமோ தெரியல. சரி, அந்த கையில் எடுப்பு இருக்குமா, இது வாங்கி நீ போமா
நான் பெருக்கிறேன் இனிமேல். இல்லைம்மா நீங்கள் பெருக்கணும். விடு, பெருக்கிறேன், நான் பெருக்கிறேன். இந்த வேலையெல்லாம் மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிட்டு சர்ச்சில் என்ன வேலை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி முன்னாலே வர ஆரம்பிச்சிட்டு. அப்போ தான் அது கற்றுக்கொண்டது. நம்ம பெருமை பண்ணி எதை செய்தாலும் காரியத்துக்கு உதவாது. தேவனுக்கு மனத்தாழ்மையாய் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் நாம் தேவ நீதி நிறைவேற்றுகிறோம். பரலோகத்தில் மேன்மை உண்டு. ஆமாம், நம்மளை தேவ நீதி நிறைவேற்றுகிற தாழ்மையின் அளவு என்பது அப்படி தான். கர்த்தருக்கு பயன் கொண்டவதாக உடல்நிலை உணவாக வேறு மாதிரி சொன்னேன். என்னுடைய வாழ்க்கை தான் சரி, நேரங்கள் முடிய போகும். கர்த்தருக்கு பயன் கொண்டவதாக நிறைய இருக்குது. தாழ்மை சொன்ன நிறைய இருக்குது. வாசிங்க வேறு. மத்திய எழுது சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து முடிச்சோம். மத்திய 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும், கவனிங்க, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால், உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, ஆண்டு சொல்றாரு. இப்போ வேதபாரம் விட்டுருங்க. நமக்கு இப்போ ஒருத்தரை பத்திரம் எடுத்துவோம். பரிசேயருடைய நீதியை விட அவன் நீதி செய்கிறான், நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறான். பரிசேயன்னு சொன்னால் செப்பரேட்டட் ஒன், அவன் வேறுபிடிக்கப்பட்டவன் அவன் அர்த்தம். பரிசுத்தமாய் வாழணுங்கிற எண்ணம் கொண்டவன். வேத எழுத்துல மனப்பாடம் பண்ணி அப்படியே கடைபிடிப்பான். வேத எழுத்து மாறவே மாட்டான். அப்படி புள்ளினா புள்ளி. நான் வேற புள்ளி சொல்லலைங்க, இந்த புள்ளி சிலருக்கு தெரியாது. சரி, இது வேத வசனத்தை அப்படியே நிறைவேற்றும். பரிசுத்தம் வேத வசனம் நிறைவேற்றுறது இதெல்லாம் அவனுக்கு உண்டு. ஆண்டு சொல்வாரு, எப்பா பரிசேயருடைய நீதி அவன் செய்யறானே, அதை விட உங்க நீதி எப்படி இருக்கணுமா? பரிசேய நீதியை விட உங்க நீதி எப்படி இருக்கணும்? அதிகமா இருக்கணும். இருக்கா? ஆண்டு வந்து உதாரணப்படுறது பரிசேயனை தான் வச்சாரு. நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம், நாம் ஜெபிக்கிறோம், அல்லது எல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். பரிசேயருடைய நீதியை விட நம்முடைய நீதி எப்படி இருக்கணும்? பரிசேய நீதி எது அப்படின்னா, அவன் நீதி உள்ள வாழ்க்கை நிறைய வச்சிருக்கிறான். இல்லை ஒன்று ஒன்றா சொல்கிறேன், கவனிக்கப்படி கேட்குறேன். வாசிங்க. மத்திய 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கப்படி கேட்குறேன். 23 எடுத்து வச்சுக்கமா. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, வேத பாருங்கள், அதாவது பரிசேயன் கை கொண்டு நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று எதெல்லாம் சொல்லணும் வேத வசனம் தான். வேத வசனங்களை அவன் படித்ததை அவன் கற்றுக்கொண்டதை எதெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறானோ அதன்படி என்ன செய்யுங்க? செய்யுங்க, கை கொள்ளுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். சரி, அப்புறம் 2வது பகுதி கூட கொஞ்சம் விட்டுருவோம், நமக்கு இப்போ சப்ஜெக்ட் அது இல்லை. அவர்கள் வேத வசனம் சொல்றாங்க. அப்போ வேத வசனம் சொல்லுகிற அவன் வேத வசனத்தை அப்படியே பின்பற்றுவான். எழுத்தின்படி பின்பற்றக்கூடிய ஆட்கள். 7 விதமான பரிசையெல்லாம் உண்டு. 7 விதமான பரிசை குரூப்ல 7 விதம் இருக்கு. அதுல ஒரு பரிசை யாரு அப்படின்னா சிரிச்சுருவீங்க, குருட்டு பரிசையன். பேர் யாரு? குருட்டு பரிசையன், பிளைண்ட் ஃபேரிசி. அவன் உண்மையிலே குருடன்ல கண்ணை முடிக்குவான். ஏன் அப்படின்னா இந்த சைடே பார்க்க மாட்டான். எப்படி? பெண்களே செய்ய மாட்டான். அவங்க அம்மா அந்த விட கண்ணை முடிக்குவான். இதனால ரோட்ல போகும்போது முட்டி மோதி பெருங்காயங்கள் அவன் வாழ்க்கையில் இருக்கும். அவன் அப்படிதான் இருப்பான். இதே மாதிரி பரிசையெல்லாம் உண்டு. எழுத்தின்படி நடக்கும். எழுத்துனா எழுத்து அப்படி நடப்பான். ஆனால் சொல்றது மட்டும் பீதாம்பரம் சொல்றது எக்கச்சக்கம் சொல்லுவான். அவன் வேத வசனத்தை கை கொள்ளக்கூடிய உணர்வு அவனுக்கு. பரிசேயருடைய நீதி அப்படின்னு சொன்னா வேத வசனத்தை அப்படியே கை கொள்ளுவான். ஆமாம், எது சொன்னாலும் சரி, அது ஏற்றமோ இறக்கமோ சரியோ தப்போ அப்படிங்கிறது இல்லை. தன் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு சொல்லப்படுதோ அப்படியே அவன் செய்வான். அவன் பரிசேயருடைய நீதியில் நம்ம நீதி எப்படி இருக்கணுமா? அப்போ தேவன் நம்ம கொடுத்த வேத பிரமாணம், வேத சட்டங்கள், வேத சத்தியங்களை நீங்கள் ஏன் என்ற கேள்வியை கேட்காம அப்படியே என்ன செய்யணும்? அப்படியே என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டும். இது பரிசேயருடைய நீதி. அப்போ தேவனுடைய நீதி என்று சொல்லப்படுவது இதுதான். கர்த்தருக்கு பயன்படுது வேத வசனத்தை கை கொள்வது. அவன் பரிசேயன் நீதியை விட நம்ம நீதி கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ நம்ம நீதி எப்படி இருக்கணும்னு தோணும்.
அடுத்த வசனம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும், 14ஆம் வசனத்தை வாசிக்கிட்டு மாயக்காரராகிய வேதபாரகரே, கேட்கிறேன். பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இல்லை, இதில் சொல்ல போகிறது மேலே உள்ள பகுதி, கீழே உள்ள பகுதியை கொஞ்சம் விட்டுரும், கொஞ்சம் அதெல்லாம் பிரச்சனை பண்ணலாம், பயந்துட போகிறீங்க. நடுப்பகுதி, பார்வைக்காக என்ன செய்றீங்க? அவன் பார்வைக்கு பண்ணுறானோ, பார்வை இல்லாமல் பண்ணுறானோ, ஆனால் என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுறானா இல்லையா? நல்ல ஜெபம் பண்ணுவான். பரிசேயருடைய நீதி என்ன? ஜெபம் பண்ணுறதுன்னா உட்கார்ந்தானா நல்ல ஜெபம் பண்ணுவான். ஆள் இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜெபம் பண்ணுவான். நடு ரோட்லையும் ஜெபம் பண்ணுற ஆள் அவன், நடு ரோட்லையும் ஜெபம் பண்ணுற ஆள் அவனுக்கு. சில ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க, பப்ளிக்கில் ஆரம்பிச்சிருவாங்க, எப்படி முடிக்கணும்னு தெரியாது. பார்த்துருக்கீங்களா? ஆரம்பிச்சிருவாங்க, முடிக்க தெரியாது, யோசிக்கவே முடிக்க ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எப்படா முடிக்கிறது, முடிக்க முடியல, எப்பயாவது வருது, அப்படி சுற்றி கீத்தி கடைசியில் கஷ்டப்பட்டு பின்னா ஒருத்தர் சுரண்ட உடனே ஏசு நாமத்தில் ஆமை அப்படின்றாரு டக்குன்னு. ஏன்னா எப்படி முடிக்கணும்னு நினைக்காது. இந்த மாதிரி ஒன்று ஆரம்பித்தாலும் நிற்க மாட்டேன், நீண்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பான். சரி, ஆனால் நமக்கு அதெல்லாம் வேண்டாம். பரிசேயர் நீதி ஜெபம் பண்ண நல்ல ஜெபம் பண்ணுவோம். நாம் ஜெபம் பண்ணுறோமா? இல்லை பாஸ்டர், இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க. ஆனால் தேவ நீதி நல்ல ஜெபம் பண்ணுவது, தேவனோடு உள்ள உறவு, தேவனோட ஐக்கியம், தேவனோடு இருப்பது. ஆமாம். சரி, கர்த்தருக்கு பயப்படுவதா? இதெல்லாம் நிறைய சொல்ல வேண்டியதில்லை. 15ஆம் வசனத்தை வாசிக்கும். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி, முதல் போய் விட்டுருங்க நீங்க, அதெல்லாம் எதுக்கு சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். சமுத்திரத்தையும் பூமியும் என்ன செய்றீங்க? சுற்றி திரிகிறீர்கள். அவன் சொல்றாரு, எப்பா பரிசேயன் சதுசேயர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவனுடைய நீதி என்று வைத்திருக்கிற வாழ்க்கை ஒழுங்குல ஒருவனை யூத மார்க்கத்தில் சேர்ப்பதற்கு வேத வசனம் கற்றுக்கொண்டிருக்கிற நல்ல ஜெபம் பண்றான். இப்படிப்பட்ட இவன் என்ன செய்யறானா? ஆதாயம் பண்ணுவதற்கு எங்கெல்லாம் போறானா? கடல் கடந்து, சமுத்திரத்தை கடந்து, எனக்கு எதை கடந்தான்? கடல் கடந்து, பூமியும் கடந்து, ஒவ்வொருத்தரும் ஆதாயம் பண்ணுறதுக்கு சுத்திட்டு வரான். கர்த்தருக்கு பயப்படுவதாக. பரிசேயருடைய நீதி ஆத்தும ஆதாயம் நம்மளை பார்வை சொன்ன இல்லைங்க. நம்முடைய நீதியை வைத்துக் கொள்வோம். அவனுடைய நீதியிலும் நம்முடைய நீதி எப்படி இருக்கணுமா? நாம கடல் கடக்க வேண்டாம், பக்கத்து கடையவாத கடந்து ஆண்டோட பற்றி சொல்றோம். எங்கதான் இருக்கிறோம்? நாம் எத்தனை பேருக்கு ஆண்டு பரிசேயர் பாருங்க, கடல் கடந்து போய் ஆதாயம் பண்றான். எப்படியாவது சொல்லணும், அவனை எப்படியாவது மாற்றத்தான, அவனை ரெட்டிப்பான நகரத்து மாத்திரம் மாத்திரான்னு சொல்லி ஆண்டு சொன்னார். காரணம் வந்து வேற. ஆனால் ஆதாயம் பண்ண வேண்டும்ன்றதான விருப்பம் அவனுக்கு என்ன செய்யுது இருக்கு. இப்போ தேவ நீதியை நாம் நிறைவேற்றுகிறோம், தேவ நீதியின்படி நடக்கிறோம், வாழ்கிறோம் என்று சொல்லுகிறேன்னா, நாம் ஜெபிக்கிறோம், வேத வசனத்தை கை கொள்ளுகிறோம், ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம், வேத வசனத்தை கை கொள்ளுகிறோம், நாம் ஜெபம் பண்றோம், தாழ்மையா இருக்கிறோம், எல்லாம் இருக்கட்டும். ஆத்தும ஆதாய பணி நம்மிடத்துல எத்தனை ஒரு வாழ்க்கையிலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற விருப்பம், செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் நீதியை விட நம்ம நீதி என்ன இருக்கணும்? அவன் நீதியை விட நம்ம நீதி எப்படி இருக்கணும்? ஆத்தும ஆதாயம் பண்றது அவனுடைய நீதி உள்ள வாழ்க்கை. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அவன் நான் ஒரு ஆத்துமாக்குள்ள ஆதாயம் பண்ணலைன்னா, பவுல் சொல்லுகிறேன், தேவனுடைய ஊழியத்தை செய்வது என்பது, ஆத்தும ஆதாய பணி என்பது நம்மேல் விழுந்த கடமை. கடமையானது. இந்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, நான் அதான் சொல்லிட்டேன், பார்த்துட்டே தான் இருக்கும். கட்டாயம் என்ன செய்யுது? கட்டாயம் என்ன செய்யணும்? சரி, ஒரு மனுஷன் காலில் எழுந்த உடனே கட்டாயம் செய்ய வேண்டிய வேலை என்னது? பல்லு வள. நம்ம பிள்ளைகள் பல்லு விளக்காம முதல்ல என்ன செய்வோம்? ஏய் மூஞ்சப்பாரு, மூத்த கழட்டி பல்லு விளக்கிச்சு சொல்கிறோமா இல்லையா? அம்மா மாதிரி சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம். பல்லு விளக்கிட்டு மூஞ்சை கழுவிட்டு வா. எழுந்த உடனே பல்லோட வாயோட நின்று செய்யாத, வராத. நம்ம திட்டுறோம். ஏன் அப்படின்னா, இது ஒரு கடமை, கட்டாயம் என்ன செய்யணும்? குளிக்கணும்,
சிலருக்கு ஜலதோஷம் அது பிரச்சனை குளிக்கிற இருந்தோம். நல்ல ட்ரெஸ் உடுத்தி ஸ்கூலுக்கு என்ன செய்யணும், நல்ல உடை உடுத்தணும், சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும், செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும். இதெல்லாம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. இதை செய்யாமல் இருந்தோம்னு வச்சுருங்க, அந்த பையன் சொல்கிறான் இதெல்லாம் செய்யணும்னு அவசியம், நான் பல்லே வளர்க்க மாட்டேன், குளிக்கவும் மாட்டேன், ட்ரெஸ்ஸும் ஒழுங்காக உடுத்த மாட்டேன். அந்த பிள்ளை நம்ம என்ன சொல்லுவோம்? நாம் என்ன சொல்லணும்? நான் பைபிள் எனக்கு நல்லா தெரியும், நல்லா ஜெபம் பண்ணுவேன், ஷூஸையும் சொல்ல மாட்டேன், மற்றவனை ஆதாயம் பண்ண மாட்டேன், வேணா நீரே செய்துக்கணும். அதுக்கு 2 பேரும் வச்சுருக்கேன்ல, ஒன்று மேடையில் உட்காந்துருக்கு, ஒன்று எழுந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் 2 பேர் இருக்காங்க, எதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், எல்லார் மேல் விழுந்த கடமை, நம்ம மேலே விழுந்த கடமை அது. நாம் செய்ய வேண்டியதை என்ன செய்யணும்? செய்ய வேண்டியதை நாம் செய்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் நாங்கள் செய்ய வேண்டியதை என்ன செய்கிறோம்? செய்கிறோம். அதை கேட்ட பலனை கொடுப்பவர் அவர், அது வேறு பிரச்சனை. ஆனால் கடமை என்று சொல்லப்படும் நம்முடைய வாழ்க்கையில் ஆத்துமாதை தேவ நீதி, ஆத்துமாதை இது நாள் வரை தேவ நீதிகளை வாழ்கிறோம் என்று சொல்கிற நீங்கள் ஆத்துமாதாயம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்து போய் பக்கத்து வீட்டுக்காக சொல்லி ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த பாஸ்டர் நீவான்னு சொல்லிட்டு போவீங்க, நாங்கள் சரி வாசனை முடிச்சிருவோம், தேவ நீதியை நிறைவேற்றுவோம். ஆமாம், 23 வசனத்தை வாசிக்க முடியாது. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. ஒவ்வொன்றா சொல்லுங்க. அவன் சொல்லாரு, ஆண்டு சொல்லாரு, நீங்கள் ஒற்றலாம், வெந்தயம், சீரகம் இதெல்லாம் என்ன செய்யறீங்க? பரிசீலனை சொல்லார். இதெல்லாம் நான் கொடுக்குறதுக்கு பேச வரல, வேலை பேச வரல. இதெல்லாம் எல்லாத்துக்கும் நீங்கள் எதை கொடுக்குறீங்க? கொடுக்குறீங்க, சரி. ஆனால் எது வேணும்? நீதி வேணும், இரக்கம் வேணும், விசுவாசம் வேணும். நீதி, இரக்கம், விசுவாசம் அப்படி சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு, இதை செய்ய வேண்டும். எதையும் இதை செய்ய வேண்டும். எதை? நீதி, இரக்கம், விசுவாசம். இது உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் இருக்கணும், செய்ய வேண்டும். இதை செய்ய வேண்டும். எதையும் ஏன் அப்படின்னா பரிசேயனுடைய பழக்கம். ஒரு முறை பரிசேயன் ஒரு முறை ஒரு ஆலயத்துக்கு போனான். ஆலயத்துக்கு போயிட்டு அப்பா கல்வி சோத்திரம் அல்லவே பார்க்குறாங்க, அப்படி பார்க்குறான், சுற்றி பார்க்குறான். அங்கே ஒரு ஆயக்காரன், ஆண்டவரே செய்யும்பா, பாவியாயின் மேல் கிருபையாயிரும்பா. அப்போ ஆண்டவரே இந்த ஆயக்காரன் பண்ணலாம் இல்லை, அவன் ஜெபம் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கான் சர்ச்சு பக்கம். நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருப்பேன். வாரத்துக்கு 2 முறை நினச்சிவேன்னா உபவாசம் இருப்பான். 2 முறைன்னா 2 முறை 2 நாள். வியாழக்கிழமை அவனுடைய உபவாசனை, வியாழக்கிழமை சாயங்காலத்துலேருந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் அவனுடைய உபவாசனை. வெள்ளிக்கிழமை சாயங்காலத்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் ஓய்வு நாள். ஆக 2 நாள் அவன் என்ன செய்வான்? உபவாசம் இருப்பான். 2 நாளுங்கிறத விட்டுருங்க. அவன் சொல்கிறான், நான் என்ன செய்வேன்? உபவாசம் இருப்பேன். ஆயக்காரன் பிரியாணியாக சாப்பிட்டு தலைவான். அவன் சொல்கிறான், மனசுக்குள்ள நினச்சிக்கிறான், பிரியாணியாக சாப்பிட்டு தலைவான், அதெல்லாம் போட்டு தள்ளிடுவேன். ஆண்டவரே எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? அவனே அறிக்கைட்டு நான் எல்லாவற்றையும் என்ன செய்வேன்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை கொடுப்பேன். இவனா கஞ்ச பையன், ஒன்று கூட கொடுக்க மாட்டான். அப்படி சொன்னான். ஆண்டு பார்த்தாரு, அவன் இல்லை, யாரும் இல்லை, பரிசீலனை இல்லை, அவனே நீதிமானாக்கப்பட்டான். ஏன்? ஆண்டு சொல்ல வந்தது வேறு ஒரு பகுதியாக இருந்தாலும் பரிசேயனுடைய காரியம் என்னென்னா உபவாசம் இருப்பான், டைத்து என்ன செய்வான். ஆண்டவர் பழைய ஏற்பாடு காலத்தில் சொன்னார், உண்மைதான், பழைய ஏற்பாடு காலத்தில் சொன்னார், அட்லீஸ்ட் எவ்வளவு? குறைந்தபட்சம். கர்த்தருக்கு பயன் பண்ணவதா நம்முடைய கவர்மெண்ட்டும் இருக்குது. மார்க் லிஸ்ட் வைக்கும்போது குறைந்தபட்சம் ஒரு மனிதன் பாஸ் ஆக வேண்டும்னா எவ்வளோ மார்க்கு? 35.
பையன் வாரான், மம்மி டேடி பார்த்து நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்படியாடா ராஜா, ரொம்ப சந்தோஷப்பா. மார்க்கை பார்த்தா 35 இருக்கு. 35 இருக்கு. என்ன சொல்லுவாங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த இதெல்லாம் பேசக்கூடாது. லீஸ்ட் அமௌண்ட் என்ன வச்சுருக்காங்க? பாஸ் வந்து பாஸா ஃபெயிலா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். பாஸு. ஆமாம், நீ பாஸ் தான்ப்பா, ஆனாலும் மார்க்கு லீஸ்ட்டாக பாருங்க. முதல்ல 35 கவர்மெண்ட்டே வச்சுருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் பாஸ் பண்ணிட்டேன்ல, அடுத்த கிளாஸ் போயிடுவேன். நான் நீ அடுத்த கிளாஸ் போவேன், ஆனால் உருப்படியாக போவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் உண்மையில் அவர் லீஸ்ட் அமௌண்ட் ஆண்டவர் வச்சார். லீஸ்ட் அமௌண்ட் புதிய ஏற்பாட்டில் சொன்னார். அது பிரச்சனை. புதிய ஏற்பாடுக்காக சொல்லலாம். ஆண்டவர் சொன்னார், உங்கள்கிட்ட 2 இருந்தால் 1 என்ன செய்யும்? உங்கள்கிட்ட 2 இருந்தால் எத்தனை கொடு? பெர்சன்டேஜ் எவ்வளவு? சர்ச்சில் ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. பாஸ்டருக்கு பின்னாலே வீட்டுக்கு வந்துடும். ஆண்டவர் பிரமாணம் என்னது? பௌர்ணமி பிரமாணம் கஷ்டத்தோடு இல்லை, மனப்பூர்வமாக கொடுக்கும். அப்போ இதில் பரிசீலனை பிரமாணத்துக்கு வருவோம். பரிசீலனுடைய நீதி 10 ஒரு பங்கு கொடுப்போம். கட்டாயம் கொடுத்துருவோம். நான் பேசுறதுக்கு கொடுப்பது சொல்ல வரல. நம்ம நினைக்கிறோம் கொடுக்காமலே இருக்கிறவங்களை என்ன செய்ய? அவங்களாம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அவங்களாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. லீஸ்ட் அமௌண்ட்டு கொடுக்கல அப்படின்னா நாம் அவங்கள ஒன்றும் சொல்ல முடியாது. அதாவது இவனே லீஸ்ட் அமௌண்ட்டு 3ஆம் கிளாஸ் போயிருக்கான். இந்த லீஸ்ட் அமௌண்ட்டு இல்லாமல் 1ஆம் கிளாஸாக இருக்கான். இவன் 3ஆம் கிளாஸை குறித்து என்ன செய்யக்கூடாது? நான் 3ஆம் வகுப்பு எப்போ போவேன்னு யோசிக்கவே கூடாது. ஒரு 35ஆவது வாங்கிட்டு 2ஆம் கிளாஸுக்கு போ. அடுத்த 35 வாங்கி எந்த கிளாஸ் போ? 35 வாங்கினா காலேஜ் வரைக்கும் போயிடலாம். டாக்டரேட் கூட வாங்குறதுக்கு போகலாம். அங்கே கொடுக்க மாட்டாங்க, பெர்சன்டேஜ் கேட்பாங்க. சரி இருக்கட்டும். ஆனால் என்ன அப்படின்னா, லீஸ்ட் அமௌண்ட் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு காரியத்தை நடத்தி போகும்னு சொன்னாலும் அந்த லீஸ்ட் அமௌண்ட்டை தேவன் வச்சிருக்காரு தவிர மனரம்யமாய் வைக்கல. ஆமாம், அவருடைய வாழ்க்கையில் நம்ம மாமனார் அவர் இல்லை. அதனால சொல்கிறேன். அவர் ஒரு நாள் சொல்கிறார், மறுமனே நான் டைத்து கொடுப்பேன் ஒரு காலகட்டத்தில். ஆனால் இந்த பசங்களாம் வாசித்ததுக்கப்புறம் நீதிமா அல்ல பரிசையிலோட உங்களை நீதி எப்படி இருக்கணுமா? அவன் உபாசம் இருப்பேன், தசோபாகம் இருப்பேன்லாம் கொடுப்பேன்னு சொன்னனால அவன் கொடுக்கறது நீதி தசோபாகம்னு சொன்னால் அவன் நீதியோட என் நீதி எப்படி இருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 100 வயது அதிகமாக்கணும். ஆகையினால நான் என்னுடைய மனதுக்கு இன்னொரு 1/4 பகுதி என்ன செய்வேன் வச்சு டைத்து கொடுக்குறது ஒரு பக்கம். ஆனால் அதை விட அவன் நீதியோட என் நீதி என்ன இருக்கணும்? அதிகமாக இருக்கும். வச்சு தான் கொடுப்பேன். சரி, ரொம்ப சந்தோஷம். நானும் அதில் தான் படிச்சுக்கிட்டேன். நான் முதல்ல டைத்து கொடுத்து கேட்டிங்கன்னா ரொம்ப சிரிச்சிருவீங்க. 10 ரூபா டைத்து கொடுத்தேன். அப்போ உள்ள காலகட்டத்தில் கொடுத்துட்டு அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா லிஸ்ட்டு வரும் பாருங்க, கான்ஃபரன்ஸில் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. மனோகரம் தலைப்பால் 10 ரூபா கொடுத்தாலும் 120 ரூபா டைத்துன்னு கொடுக்கும். ஆனால் மற்ற ஆட்களுக்கு லிஸ்ட்டு வரும்போது 10,000 ரூபா, 15,000 ரூபா, 20,000 ரூபா அப்படின்லாம் 1,500 ரூபா, 3,000 ரூபா இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் எவ்வளோ இருக்கும்? ஐயோ வாங்கிட்டு அவமானம் தாங்க முடியல. நான் ஆனால் அவ்வளோதான் கொடுக்க முடியுதுனால அழுதேன், ஜெபம் பண்ணேன். கொடுக்கறதுக்காக கர்த்தருக்கு பயன்பட்டாவதாக அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சு. செக்ஷனில் வந்தால் அப்படி செக்ஷனில் வரும்போது கொடுக்குற ஆட்களுக்கு ஒரு தனி மதிப்பு அன்றைக்கி இருந்து. நம்மளாம் அப்போ லிஸ்ட்டு கடைசி லிஸ்ட்டு அப்படி. ஏன்னா செக்ஷனும் கொடுக்குறதே அவங்கெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம கொடுக்குறது சப்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. 25 ரூபா கொடுக்கும். அதனால் அதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு இல்லை, யோசிச்சுட்டே இருப்பேன். லிஸ்ட்டு கொடுப்பாங்க, செக்ஷன் லிஸ்ட்டு 25 ரூபா கொடுத்து எவ்வளோ வரும்? 300 ரூபா. மற்றவங்கெல்லாம் 5,000 ரூபா, 1000 அப்படிலாம் இருக்கும். அவங்க முன்னாடியும் ஒரு மாதிரி அப்படி பார்த்துட்டு ஒரு மாதிரி இருந்தாங்க. யோசித்தேன், அந்த ஒரு நம்ம சர்ச்சில் நான் கொடுக்கணும் ஐயா, அல்ல எனக்கு கொடுக்குறது இல்லையா, கொடுக்கக்கூடிய இருந்தாலும் நல்லா கொடுக்கணும். ஒரு 5 வருஷம் நான் சொல்கிறேன்.
எனக்கு ஒரு 35 வருஷம் ஆச்சுங்க. நம்ம சர்ச்சு தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், கொடுக்கறது இந்த செக்ஷன் நம்ம சர்ச்சு தான் ஃபஸ்ட்டு. கர்த்தருக்கு பயன் கொண்டாவதா. அன்னைக்கு பிடிச்ச முதல் இடம் தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த முதல் இடத்துலேயே வச்சுருக்கேன். கொடுக்கணும். இன்னும் நினைப்பேன், இன்னும் 10 செக்ஷனை சேர்த்து பார்க்கும்போது நான் மற்ற லிஸ்ட்டு வரும்போது மற்ற செக்ஷன்லாம் பார்ப்பேன். மற்ற செக்ஷனை விட எத்தனை நம்ம செக்ஷனில் நம்ம கொடுத்தது எவ்வளோ இருக்குது, நம்ம செக்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்கு, நாம் எவ்வளோ கொடுத்துருக்கோம். இன்னும் அப்படி லிஸ்ட்டு வச்சு பார்த்து பார்த்து இப்போ அப்படி பார்க்கும்போது குறைஞ்ச ஒரு 10 வேலை விட நம்ம நினச்சிவோம். 10 செக்ஷன் லிஸ்ட்டை விட கொஞ்சம் கூட இருக்கும். அப்போ சந்தோஷமாக இருக்கும். 20 நாளைக்கு கொடுக்குறேன். ஓப்பனாக சொன்னேன்னா ஏறக்குறை ஒரு 4 மாதமாக சம்பளமே தரல சர்ச்சு. நான் சர்ச்சு தான் கோபப்படுது. சர்ச்சு எனக்கு சம்பளம் என்ன செய்யலை. எனக்கு என்னென்னா ஊழியம் செய்ய ஆரம்பிச்சோம். பெட்ரோலுக்கு டீசலுக்கு காசு கிடைக்குதா போயிட்டு வர்றதுக்கு. சரி, எலக்ட்ரிக் பில் கட்டும்போது இந்த சர்ச்சுக்கு வீட்டுக்கு அந்த சர்ச்சுக்கெல்லாம் கட்டுறதுக்கு காசு கிடைக்குதா, சரி அப்பப்போ கிடைக்கிது, அப்படி கட்டிடுது. கர்த்தருக்கு பாய் பண்ணுறது தான் கொடுக்கணும். யாருக்கு சம்பளம் பண்ணுமா, நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஊழியத்துக்கு சம்பளம் கிளியராக போயிடும். மாதம் முதல் வாரத்தில் போயிடும். நானும் கடைசி வரைக்கும் தேடி சுரண்டி எடுத்து பார்ப்பேன், இருக்காது. ஆனாலும் முதல்ல வந்த உடனே என் பேரில் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்ததை பார்த்தா வாங்கின ஆட்கள் நினைப்பாங்க, மனவருக்கு இவ்வளோ லட்சம் வருது அப்படின்னு. டைத்தை வச்சு பார்த்தோம்னா எனக்கு எழுதிடணும் குறைஞ்சது ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் ரூபாய் என் சம்பளம் இருக்கணும். சரி வரும், கர்த்தருக்கு பாய் பண்ணாங்க. ஆமாம். ஆனாலும் எதற்கு சொன்னால் முதல்ல கர்த்தருக்கு கொடுத்துரு. நம்ம நீதி நம்ம அவ்வளோ வாங்கிட்டா வச்சுருக்கோம். அந்த சர்ச்சு எனக்கு அவ்வளோ கொடுக்குதா, கணக்கெல்லாம் இருக்குது. அக்கௌண்ட் ஆடிட்டிங் அக்கௌண்ட்லாம் இருக்கும். அவ்வளோ இருக்குதா இல்லை. பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆடிட் அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒன்றுமே காணும் தான் இருக்கும். போடுங்க, ஏதாவது போட்டு எனக்கு பேர் செய்யணும். கொஞ்சம் 2-3 மாதத்தில் 20,000 30,000 50,000 போட்டு எடுத்து கட்டி ஏதாவது வச்சு இழுத்துருங்க அப்படின்றது. ஏன் அப்படின்னா எனக்கு என்ன ஊழியம் செய்ய முடியும். பணத்துக்கு வரதா இருந்தால் எனக்கு இந்த இடமே தேவையில்லை. நல்ல இடத்துல கூப்பிட்ட இடம்லாம் போயிருப்பேன். பணம் என்று சொன்னால் இடம் எனக்கு வேறு, சம்பாதிக்கணும்னு சொன்னால் இடம் வேறு. ஆனால் ஊழியம் செய்ய வந்துட்டோம், கிடைக்குது இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சில பேர் நினைக்கும் பாஸ்டர் அப்படி வீடு கட்டி கொடுத்தவருக்கு இன்னும் காசு கொடுக்கல. ஆமாம். சில இவருக்கு வீடு கட்டுறதுக்கு அது காசு கொடுக்கணும் அப்படின்னாங்க. நீங்கள் காசு கொடுத்து வீடு கட்ட ஒரு சிங்கல் கூட வாங்க முடியாது. நீ கொடுக்குற காசு. ஒருத்தர் வீடு கட்டி கொடுத்தாரு, அவர் காசு கொடுக்க அவருக்கு வியாதிப்பட்ட உடனே ஐயோ பாஸ்டர் நல்லா இருந்து எனக்கு இப்போ கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் பரவாயில்லை. லட்சக்கணக்கில் வீடு கட்டி கொடுத்துட்டு அவர் கொடுக்காட்டாலும் பரவாயில்லன்னா நம்மளும் சொல்லிட்டு போகலாம். நமக்கு இருக்கிற இடம் கொடுத்த தேவன், சாப்பிட ஏதாவது கொடுத்த தேவன். நாமளும் எவ்வளோ சாப்பிட்டு போகிறோம். காலைல 2 இட்லி சாப்பிடும், நைட்டு ஒரு 2 இட்லி சாப்பிடும். இது கடையில் 2 ரூபாய்க்கு வாங்கிடலாம். நாம் பணத்திற்காகவும் இந்த இதற்காக வரல, மனரமியமாக சந்தோஷமாக நடத்துகிற தேவனுக்கு ஆர்வம் செய்வோம். ஆனால் கொடுக்குறது மட்டும் தேவ நீதி நிறைவேற்றும். ஆமாம். அதனால குறைவுளாக கூடாது. கஞ்ச பிசுனாய்த்தனம் பிசுக்கித்தனம் அதெல்லாம் வச்சுக்கூடாது. இருக்காங்க சந்தோஷமாக இருக்கிறத நல்ல சந்தோஷமாக கொடுத்துரும். இல்லை என்பதனாலே வருத்தப்படுவதில்லை, இருக்கிறது என்பதனாலே ஆணவம் பெருமை கொள்வதற்கு இடமும் இல்லை. ஆமாம். கர்த்தருக்கு பயமாண்டவுதான் தேவ நீதி நிறைவேற்றுகிறோம். கர்த்தருக்கு அவன் கொடுக்குறான்னு சொன்னான், அவன் கொடுக்குறான். அந்த நீதியை விட நாம் எப்படி நீதியாக இருக்கிறோமா அதை யோசித்துப்பா. தேவ நீதியை நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னான். நம்முடைய நீதி அவனை விட ஒரு பங்கு கூட தான் இருக்கணும். ஆமாம். ஒரு பங்கு என்று சொல்வதை விட 1 ரூபாயாவது கூட இருக்கும். ஆமாம். சொல்ல புரியுது அவங்களுக்கு? பாஸ்டர் கேட்குறான்னு கிடக்கூடாது. இல்லை நீங்களே எடுத்து கிடைக்க நான் கொடுக்குற ஆட்களாக கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு உங்கள் சம்பளத்தில் தான் கொடுக்க வேண்டியது. கர்த்தருக்கு பாய் கொண்டவதாக எல்லாம் ஓப்பனாக தான் இருக்கும். கர்த்தருக்கு பாய் கொண்டவதாக நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று, தேவ நீதியை நிறைவேற்றுவோமாக. ஆமாம். தேவ நீதி, பரிசேயருடைய நீதியை விட நம்முடைய நீதி எப்படி இருக்கணும்? பரிசேய நீதி என்னது? ஜெபிப்பது, ஆத்துமாதாயம், நம்முடைய வாழ்க்கையை கொடுப்பது, உபவாசிப்பது. இதை விட நம்முடைய நீதி என்ன இருக்கணும்? அதிகமாக தான் இருக்கும். தேவனே நீதி நிறைவேற்றினார். தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது ஆத்துமாதாயம் பண்ணாரா இல்லையா? பண்ணாரா இல்லையா? ஒரு மனிதனை சந்திப்பதற்கு 20 கிலோமீட்டர் நடந்து போனாருங்க. ஆமாம். ஆத்துமாதாயம் பண்ணினார். அவரே தேவ நீதி நிறைவேற்றினார். கர்த்தருக்கு பாய் கொண்டாவதாக நீதியை நிறைவேற்றினவர். அதனால சொன்னாரு, இப்போ இடம் கொடு, முடிவு பறித்த தேவ நீதியை நிறைவேற்றினார். ஆமாம்.
அவர் மரணத்தின் கடைசி வரைக்கும் தேவனுடைய நீதியை தான் நிறைவேற்றினார் அவர். ஆமாம். ஆனால் தேவனுடைய நீதின்னு சொல்லி வரும்போது இன்னொரு பக்கம் இருக்குங்க, தேவன் நீதியை சரி கட்டுகிறவர். ஆமாம். வாசிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நீதியை சரி கட்டுகிறவர். அவர் நீதியை சரி கட்ட ஆரம்பிக்கிறார். பிள்ளை என்று பார்ப்பதில்லை. ஆமாம். ஒரே ஒரு சொல்கிறேன், சொந்த குமார் ஞானஸ்தானம் எடுக்கும்போது சொன்னார், இவர் என்னுடைய பிரியமான, இவர் நேசகுமார், இவரில் நான் என்ன செய்கிறேன், பிரியமாக இருக்கிறேன். மருவமலையிலே சொல்லப்பட்டது, இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் என்ன செய்கிறேன், பிரியமாக இருக்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்த சிலுவையிலே அடிக்கப்பட்டு தொங்கும் போது ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்கள் அவன் மீது சுமந்ததா, பாவ பரிகாரம் சுமந்தது. பாவத்தை பார்க்க மாட்ட சுத்த கண்கள் உடையவர், நீதி உள்ள தெய்வன் அவர். ஆமாம். அவன் நீதி உள்ளவர், சரி கட்டுகிறார். அவர் குமாரன் மீது பாவம் சுமந்த போது, அவர் மீது அக்கிரமங்கள், வியாதிகள், சாபங்கள் சூழ்ந்த போது அதை பார்க்காத சுத்த கண்களுடையவர் முகத்தை திருப்பிக் கொண்டார். பிள்ளையானாலும் சரி அவர் திருப்பிக் கொண்டார். திருப்பினவன தான் அவர் கத்துறார், பிதாவே என் தேவனே, என் தேவனே. ஏன் தேவனே என்று சொன்னார்? பிதாவில் தான் சொன்னார். பிதாவை இவர்களுக்கு மன்னின்னு சொன்னாரே. உறவுகள், மன்னிப்பதில் உறவுகளை ஏற்படுத்தினார். இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்கணும்? பிதாவே எங்கே போனீரு அப்படி கேட்கணுமா வேண்டாமா? முதல் வார்த்தை பிதான்னு சொன்னவருக்கு சொல்லணுமா வேண்டாமா? பிதாவே உங்களுடைய கையில் ஆவி என்ன செய்கிறேன். பிதா சொன்னார், தொடக்கமும் பிதா, முடிவு என்னதான் பிதா. தேவனேன்னு சொன்னார். தேவனே இல்லை பாதம் எப்போது பாருங்க, நியாய தீர்ப்பில் தான் இருக்கும். ஆமாம். கர்த்தருக்கு பயப்படாவதாக. அப்போ அவர் சொன்னார், தேவனை நியாய தீர்ப்பு ஏன் செய்கிறீர், நீதியை சரி கட்டுகிறீரே. அவர் பாவத்தை பார்க்க மாட்ட சுத்த கண்கள் எல்லாம் சுமந்த போது அதெல்லாம் பார்க்கக்கூடியவரால், அது பிள்ளையாக இருந்தாலும் சரி, நேசகுமாரனாக இருந்தாலும் சரி, நீதியை சரி கட்டுகிறவர் சரி கட்டிடுவார் அவர். ஆமாம். ஆனால் நாம் என்ன செய்யணும்னா நீதியை செய்ய வேண்டும். தேவனுடைய நீதி என்ன என்பதை இது மட்டும் இல்லை, வேதத்தில் இன்னும் ஆராய்ந்து பார்த்து ஒவ்வொன்றாய் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்ற வேண்டும். ஆமாம். கர்த்தருக்கு பயன்படாவதாக. கனி கொடுத்தல் நீதியை நிறைவேற்றுவது, அதெல்லாம் வேதத்தில் நிறைய இருக்குது. அப்போ தேவ நீதியை நிறைவேற்றுவதற்காகவே தேவன் நம்மை ரட்சித்தார். நம்முடைய வாழ்க்கை தரம் தேவ நீதியை நிறைவேற்றுவதாகவே இருப்பதாக. ஆமாம். அதில் ஒன்று, பரிசேயர்கள் நீதியை விட நம்முடைய நீதி ஹைலைட்டாக இருக்கும். ஆமாம். ஜெபம் பண்ணுறதுலே, ஆத்துமாவே பணியிலே, கொடுப்பதிலே, ஜெபிப்பதிலே, உபவாசிப்பதிலே, நல்ல ஆண்டவரை பற்றி அறிவிப்பதிலே, வேத வசனம் உறுதியாக இருப்பது, நீதி நல்லா இருப்பதாக. ஆமாம். அதில் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இவன் நீதியை விட உங்கள் நீதி ஒழுங்காக இல்லைன்னா நான் இல்லை ஏசுவாங்க, சத்தம் போடுவாங்க. பரவாயில்ல கழிச்சு பண்ணிங்களா? எத்தனை பேர் திட்டிட்டு போகிறாங்கன்னு தெரியாது. வேத வசனம் தான் சொல்லுது, நான் தயவு செய்து சொல்லவே இல்லை. பரிசேயர் நீதியை விட என் நீதி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஆமாம். வேதத்தில் சொல்லப்பட்ட நீதியை நிறைவேற்றுவது நம்முடைய கடமை. நாம் தேவ நீதியை நிறைவேற்றுவோமாக. ஆமாம். நம்ம எல்லாம் எழுதுறோம். அந்த சொத்தில் எழுதுறோம், நல்லவரே உங்களுடைய நீதியை நான் நிறைவேற்ற வேண்டும். நீதியுள்ள வாழ்க்கை, அதுக்குத்தான் பிரசங்கம் பண்ணும் போது யோவானை குறித்து சொல்லப்படுது, அவன் நீதியை குறித்து பிரசங்கித்தான் அவன். ஆமாம். இதெல்லாம் வாழ்க்கைக்கு உரியது, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானது, தேவனோட உறவுகளுக்கு தேவையானது. அவன் நீதியை குறித்து பிரசங்கித்தான். தேவனுடைய உறவுகள், ஞானஸ்தானத்தில் தேவனை தரித்துக் கொள்ளுகிற வாழ்க்கை, நல்ல ஜெபிக்கிற வாழ்க்கை, உபவாசிக்கிற வாழ்க்கை, நல்ல கொடுக்கிற வாழ்க்கை, தேவனுக்குள்ள வாழக்கூடிய வாழ்க்கை, வேத வசனம் அப்படி கை கொண்டு இரக்கமுள்ள வாழ்க்கை, மனத்தாழ்வுள்ள வாழ்க்கை, இதெல்லாம் தேவ நீதி. தேவனுடைய நீதியை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா என்று சொல்லுவாங்க. சிம்பிளாக இருக்கும், அதான் சிம்பிள் தான். இட்ஸ் வெரி சிம்பிள், பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் கிறிஸ்டியன் லைஃப். Hallelujah. Keep it in all my life, all our life. The lifestyle அப்படி மாறணும். தேவ நீதி நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளாக இருக்க உதவி செய்வாராக. ஒரு பலகா பாஷாந்ததியான ஹalleluya. அனுசரிச்சலானவரே, இதனால் வரை ஒருவேளை ஜெபத்திலே குறைவு, உபவாசிப்பதிலே குறைவு, ஒருவேளை இரக்கம் பாராட்டுவதில் மனித தன்மையில் குறைவு, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே தாழ்மையிலே குறைவு, அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில சரி செய்யணும். நீதியுள்ள வாழ்க்கை வாழணும். பரலோகத்தின் நீதி எங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் ஐயா. அதுக்குத்தான் எங்களை ரட்சித்து ஒன்றாய் கடைபிடிக்க வேண்டுகிறோம். ஆத்துமாவை பணி,
நல்ல ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நல்ல மனப்பான்மை, எல்லாவற்றையும் விட அவனுடைய நீதியை விட எங்கள் நீதி நல்லா இருக்கணும், அதிகமாக இருக்கணும். நாங்கள் உண்மை போல மாறணும் ஐயா. நீதிமான் என்ற எல்லையில வைத்து எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. அவங்கெல்லாம் நீதிமான் எல்லைக்கு அடைய பிரயாசப்பட்டார்கள். நாங்களோ நீதிமான் எல்லையில் உண்மை போல மாற வேண்டும் பிரயாசப்பட்டுக்கிறோம். இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தது போல நாங்கள் நீதியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு உதவி செய்கிறார்கள். நீதியை சரி கட்டுகிற தேவ கரத்திலே எங்கள் நீதியுள்ள வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா, ஒப்புக் கொடுக்கிறோம். ஸ்ரீராம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். பேசப்பட்ட சகல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படியே எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது தகுதியாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, காரியங்களை எல்லாம் போதகர் மூலமாய் ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் சபைக்கு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நீதிகளிலே நாங்கள் எதிலே தவறினோம் என்று நாங்கள் தேவனே ஆராய்ந்து ஆண்டவரே அவர்களை தேவனே அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே அதை விட்டுவிட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. சொல்லப்பட்ட இந்த நீதி எங்களிடத்துல இல்லை ஆண்டவரே. தேவ பகைஞரும் ஆண்டவரே தேவ கோபாக்கினைக்கும் உள்ளவர்களாய் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து இந்த உலகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவரே அப்பா உம்முடைய நீதி செய்கிறவர்களாய் இந்த நாட்களிலே மாற்றி மனைக்கும்படிக்கு களிமண்ணாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் யெகோவா சிட்கேனு, நீர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தரானவரே. நீரே தேவனால் எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. நீர் எங்கள் நீதியாயிருக்கிறீர். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி விசுவாசிகளாகிய நாங்கள் உம்மை விசுவாசிக்கும் போது அது எங்களுக்கு நீதியாய் எண்ணப்படுகிறது ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. முடிவிலே ஆண்டவரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஹல்லேலூயா, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதையே நாங்கள் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் இருதயம் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆண்டவர் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேவனை ஆசீர்வதியும். திட்டமாய் பேசியிருக்கிறீர், மாற்றங்களை காணப்பண்ணும். எல்லா துதிகன மகிமை ஸ்தோத்திரங்களை உமக்கே தருகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.